கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துல நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டுட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? நீ நடிகண்டா, ப்ரூவ் பண்ணிட்ட. எப்படி நீ சொன்ன டயத்துக்கு, போலீஸ் கொடுத்த டயத்துக்கு நீ அங்க இருந்த. வாய்க்கூசாம போய் சொல்ற. இதெல்லாம் அடிச்சு துவைச்ச பழைய செய்தி. சரி, போயிட்டு போகுது. இப்ப இவ்வளவு வியாக்கியானம் நீ பேசுற இல்ல, என்னைக்கு பேசுற? இது இந்த கரூர் சம்பவம் அன்னைக்கு நடந்த அன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, சார் 30 பேர் கிட்ட செத்து போயிட்டாங்க சார்னு. காதலே கேட்காம செவுட்டு பைய மாதிரி ஓடி போனல. அன்னைக்கு நீ நின்று பாதிக்கப்பட்ட மக்கள், இறந்த மக்கள், அவங்க குடும்பத்தோட கூட நின்று இதுதான் பிரச்சனை, இதை எனக்கு நேரம் தரல, இவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, நான் கடந்து வந்தேன்னு இந்த விஷயத்த நீ அன்னைக்கு சொல்லியிருந்தானா? நீங்க ரொம்ப நல்லவர், ஒட்டுமொத்த மக்கள் உங்க பின்னாடி நின்றுப்பாங்க, நீங்க தான் அந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதியான மக்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதை கணக்கில் வச்சுட்டு கடைசியா இந்த சிம்பத்தி, இந்த சென்டிமெண்ட் அட்ராக்ட் பண்ற. இதையும் இந்த மக்கள் நம்பி நீ இதை சொன்னாலும் சொல்லாட்டினாலும் உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எல்லாம் தற்கூரி கூட்டம். நீ நடிகண்டா, திரிசா உனக்கு கிடைக்குண்டா.